அதுக்கப்புறம் இந்த செய்தியை பேசினாங்க. அவங்க நவமுஸ்லிம் நினைச்சு ஒன்று பேசினாங்க. நவமுஸ்லிம் அவர் இதைத்தான் சொல்கிறாரு, தௌஹீதுல விளக்கம் வந்தது கூட தான் இஸ்லாமானது அப்படி சொல்கிறாரு. சிறப்பான ஒரு மனுஷன், நல்ல சனித்தனமும். ஒரு தடவை பேசி கொண்டிருக்கிறாராம் தப்லீகில், நிறுத்தண்டிச்சு தான் அங்கேருந்து. இவர் நிறுத்தலை, பேசி கொண்டே இருந்துச்சார். கிட்ட வந்து என்னமோ வந்துச்சு, ஓங்கி குத்தினாராம் முகத்துக்கு. நிறுத்தபடியே ஓடினாராம். அப்படியா தான் அது. ஒரு தமிழால் அடித்து இந்த இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த அவரோட தோட்டத்துக்கு அடித்து போட்டு ஓடினது தான் ஓதுது. அப்போ நல்ல இந்த கிட்டத்தட்ட நினச்சா அவருக்கு ஒரு 20 வயதில் தான் போயிருப்பார் ஓதுக்கு. 18, 19 தான் அவரோட போய். சில உஸ்தாது மாதிரி அவரை விட வயது குறையும். அங்கே போய் அந்த உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இந்த இதில் ஊரில் ஹசாரின்ற ஒரு ஆளுங்க தெரியுமா, பெரியவர், பெரிய அல்லாமல் தான் ஒரு மதசால ஓய்வு கொடுத்துருச்சு. பிள்ளைகளோட கொஞ்சம் குழப்பம். பிள்ளையெல்லாம் போய் சொல்லிச்சு, இதுக்கு ஒரு பெரியவர் தானே, யார் காதல் மதம் சார், பெரிய அநியாயம் செய்கிறான், பெரிய குழப்பம் செய்கிறான், இவரா அவன் ஆலயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கொள்றேன் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காரு. நாளைக்கு காலையில் பெட்டியோட ஒருத்தர் நீ இருக்கக்கூடாது. அவர்கிட்ட முஸ்தாது தானே, அவனே முஸ்தாது, நீ இருக்கக்கூடாது. இருந்த நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, நாளையோட காலையோட போயிரு சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரியே ஆள் எல்லாம் பட்டியெல்லாம் எடுத்து மார்னிங்லேயே போயிட்டார். வரல அப்படியா, நல்லா 2 இதுகள் ஓதிக்காரு, தாவூதி இன்னும் என்னமோ. நல்ல மனிதன் அவர் தான். அந்த இதுகள் குடும்பாலின் சாஹிபு இந்த சங்கம் இருந்து இது பண்ணுறது, இந்த மதரசா குரான் மதரசா, அதுதான் அதுக்கு அவரை தான் போட்டிருந்து இன்ஸ்பெக்டர். நல்ல ஒரு மனிதன், சிறப்பான மனிதன். அதோட பேர் பிடிச்சிருந்த வடிவில் காது ரெண்டு. அவர் தான் நல்லா தஜ்வீதல் நல்லா இருக்குங்க, ஓதல் நல்லா ஓதிருக்கிறாரு. ஓதாத மாதிரி தான், ஒன்றுமே பட தெரியாத மாதிரி தான் இருப்பார். அவர் தான் அந்த இதை எனக்கு சொல்லி தந்தது. எல்லாம் ஏமாத்துறதுக்குள்ளே வேலை பாருங்க. தொழணும், ஒரு முறைப்படி தொழுதுட்டா போடணும். இதை போட்டு நேற்றுக்காக போனேன். இந்த தப்லீகார் எத்தனை பேரோட இதில் எல்லாம் பெரிய பேச்சு, பெரிய பெரிய பேச்சு, கருப்பு பேச்சு இருக்குது. அலங்கோலம் பாருங்க. அப்பா வெயிலில் கல்லை சூடு பண்ணி அந்த கல்லை வச்சு தடுக்கிறாங்க. அப்போ அந்த இது காமிக்கணும் தப்பிக்கிறாங்க. அதை கழிப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு இல்லாததுனால இது வெறும் தப்பான அனுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் நல்லா சூடாக உள்ள கல்லை எடுத்து நெத்தியில் வச்சு அடிக்கிறாங்கப்பா. போக போக கருப்பாயிரும் இந்த ஒரு காமிச்சிருக்காங்க. அல்லாவே மாத்திரு, அல்லாவே மாத்திருமா, அவ்வளோதான். நீங்கள் மூளை தானே, முழுமுன்னா இல்லையே, அந்த மாதிரி நீங்கள் நல்ல வெயிலில் காஞ்ச கல் எடுத்து இப்படி 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 தேய்ங்க. நீங்களும் மோதிட்டு தான் மோதி நீங்கள் தான் மித்தம் பேர் தொழாதனால அடையாளம் இல்லை. ஸ்கூல்ல படிச்சோம்னா இருந்துச்சுங்க, ஸ்கூல்ல படிச்சோம்னா இருந்துச்சு. அங்கே பாய் தான் இங்கே வந்து இந்த இதில் நான் மறந்துடுவேன். அது இருந்தால் என்னத்துக்கு, அதில் என்ன புண்ணியம் இருக்கிறதுனால அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் மோகமழகா இருக்கும். பார்த்தா மோகமழகா இருக்கும். சிம்மாவும் பியூ ஜூயும்னா அதுதான் விண்ணதரி செய்யும். அவங்களுக்கு அது சரி பண்ணியே வச்சிருக்காங்க. ஒரு அளவு
கையிலே கொண்டு வர்றாங்க. சுட்டு வச்சிருக்காங்க. இந்த செங்கலை சுடுறாங்களே சுட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா மண்ணில் தர உடம்பு இருக்கா. அதான் அது அந்த மண்ணல்லி இங்கே போய் ஏதோ செஞ்சு மண் எடுத்துக்கணும் அவடத்துல வச்சா சரி வரும். நம்ம கொடுக்கலாம் ஓகேங்க. அதனால் தொழுகை உங்களுக்கு கட்டாயம் தொழுகை தொலைத்தான் யாரும் அதை பண்ணக்கூடாது. எல்லாம் மற்ற மிருகங்கள் எல்லாம் செஞ்சு வந்துருக்கு. மிருகம் தாவர வத்துக்கள் பொருள்கள் எல்லாமே செஞ்சு வந்துருக்கு. நாங்கள் மட்டும் எங்களுக்கு எல்லாம் அறிவை தந்ததுக்காக வேண்டி நாங்கள் அதை விட்டுட்டா எவ்வளோ பெரிய போகிறோம். அஞ்சு நேரம் ஒன்று இருக்கிற பெரிய வேலை பெரிய கஷ்டம். அதை பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க. பைப்பில் போயிருந்தோம். முந்தைய இருந்தால் இது ஹவுலுக்கு போகணும், எல்லாத்தையும் பாடியை வளைச்சி உதவு எடுக்கணும். அப்போ இப்போ அதுவும் இல்லை. டெப்புக்கிட்ட போயிருந்தோடனே தண்ணி வருது, மொத்தம் அடிச்சா கழுகியாச்சு, கையை கழுகியாச்சு, கூட தான் இருக்குது. இவ்வளோதான். தண்ணி வந்தால் சுடு தண்ணியை வச்சு விடுறது. இப்போ தான் எல்லாத்துக்கும் சுடு தண்ணி. இப்போ பாருங்க என்னுடைய பேர் யார் பிள்ளைய பேர் ஆஷிம் தான். இல்லை இது நிற்கிறார் சுடுதண்ணியில் இருக்கு. நான் சுடுதண்ணியில் தான் உள்ள இருக்குது. மித்தம் பெரிய வேலை இல்லை. அவ்வளோ பெரிய கஷ்டமா வருத்தமா. சரியா அந்த அந்த நேரத்துக்கு பாங்க சொல்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பிந்தி முந்தி போனால் கூடாது. சொல்லுங்க அசரா பாசரு வாங்கிட்டாங்க. நீங்கள் முந்தி போய் இந்த உதவுறதுல பிரச்சனை இல்லை. அசருக்கு வாங்கி அதுக்கு முன்னால் தொலையாது. அசருக்கு வாங்கிட்டாங்க. அப்போ அசருக்கு பின்னால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தங்கியா இதாக ஆகியாது. இல்லை அந்த நேரத்துலையாவது தொழுது முடிச்சிடுவாங்க. இப்போ தான் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த குளோக்கெல்லாம் வந்துருக்கு. சரி எங்களை 2 நிமிஷத்துக்கு முந்தியும் சொல்லும் பிந்தியும் சொல்லும். ஒரு அப்போ ஒரு 5-10 நிமிஷத்தை விட்டுட்டு வர வேண்டியது. சரி பண்ணிக்குவோம் வேணும். அதே டைமுக்கு சொல்ல சரி பண்ணுவோம். அதான் இவர் பாங்க சொல்லுதான் ஃபுல்லாக சொல்லாதப்பா. ஒரு மாதிரி அல்லாஹ் மட்டும் சொல்லுவோம். அது போதும். அல்லாஹ் அக்பர் தான். நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்போ தொழுறீங்க நீங்கள்? உண்மையாகவே தொழுறீங்களா? அது இப்போ பழக்கத்துக்கு வந்துட்டா விட மாட்டாங்க. பழக்கத்துக்கு வரும் விடவே மாட்டேன். அதிகமான தொழிலை மனமுரண்டாக விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சரியார் சட்டப்படி எங்களை இந்த இது ஷாஃபி மதப்படி காபீர் ஆயிடுவாங்க. அதாவது 3 வக்து தொழுகையை மனமுரண்டோட நான் தொழ மாட்டேன்னு 3 தொழுகை விட்டுட்டார். அவர் காபீர். அவர் என்ன செய்யணும்? அவர் மௌத்தானா அவருக்கு கவனிடக்கூடாது, நீராட்டக்கூடாது, அந்த இது பண்ணுறது கழுகுறது கவனிடக்கூடாது. முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அரைக்கவும் கூடாது. இதுதான் மார்க்க சட்டம். எப்படி தொழாமலுக்கு அவள் தொடர்ந்து தொழாமலே இருந்துட்டா 3 தொழுகைக்கு அந்த சட்டம். இப்போ நான் செய்யறதுனால விட்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. அதுதான் மார்க்க சட்டம். தொழுது கொண்டு இருக்கிற ஒருத்தன் முகமது குறுக்கிட்டு போனால் அவடத்துலேயே சாருது கடிக்கணும். மார்க்க சட்டம். மறு துளைக்குள்ளே பள்ளிக்குள்ளே போயிட்டோம்.
தொலை போயிருக்குது. ஒருவர் குரானை நான் சத்தம் போட்டு ஓதி கொண்டிருக்கிறாரு, அது கூட உதையிறாரு. சத்தத்தை குறைக்கணும், இல்லாட்டி வெளியே போய் வருவோம். தொழுகை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. குரானுக்கு இருக்கிற சண்டையை கூட இந்த கூடுதலாக இதுக்கு வச்சிருக்கு, இதுக்கு தொழில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஆனால் இது மட்டும் வாசிக்கணும். இது வாசிக்கிறது குரானை விட அது கொஞ்சம் பெருசு கூட. அமல் சிறப்பு இல்லை, இந்த இதில் வாசிக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக இருக்கு. அமல்கள் சிறப்பு கூட்டம் கூட்டம் அதான் அதுக்கு என்னத்தை சொல்லுது? தாலீம் அது எத்தனை பேர் தொழுதாலும் சரி நல்லா சத்தம் போட்டு வாசிப்பாங்க. அதுக்கு மட்டும் எனக்கு குரானுக்கு அல்லா ரசூலே சொல்லிட்டாங்க. இப்படி எனக்கு இவன் தாலிமா மட்டும் நல்லா சத்தம் போட்டு வாசிக்கிறாங்க. மாப்பிள்ளை சத்தம் கூடுமா? இப்படித்தான் பேசி கதைச்சி புண்ணியம் இல்லை. இப்படி பேசுகிற நேரத்தில் அடிச்சுக்குள்ள ரெடியாக இருக்கும். கத்தி கித்தி வாள் இந்த இது தேவையான மற்ற சாமான்கள்லாம் கையில் வச்சுக்கணும். பிஸ்டல் இதுதான் பேசுவோம். இன்னும் அடிச்சுக்குள்ள ரெடி ஆகணும். அடிச்சுக்குள்ள இங்கே வருவாங்க. அது கூட உண்மையாக தான் சொல்ல பொய்யே சொல்லிருக்கு. யாருக்கும் பள்ளிக்குள்ளே படுக்கலாது. உள்பள்ளியில் படுக்கிறதே விரோதம். இது மோசம். நான் மட்டும் போயிருக்கணும், ஃபேனை போட்டு கொண்டிருக்கல. எனக்கு தொழுகிற நேரத்தில் ஃபேன் போடணும், விமானம் போடுற நேரத்தில் ஃபேன் போடணும். எல்லாருக்கும் ஏன்ட சொந்த தேவைக்கு அந்த ஃபேனை உபயோகிக்கிறாரு. பொதுச்சொத்து பள்ளியை பொதுச்சொத்துன்னு ஆக்கிட்டாங்க தானே. அது பொதுச்சொத்து இல்லைன்னா அதில் தொழுகிறதும் வீட்டில் தொழுகிற மாதிரி. பள்ளி பொதுச்சொத்தா வப்பு செய்யலைன்னு கேட்டால் இந்த பள்ளியில் தொழுகிறதும் வீட்டில் தொழுகிறோம் எந்த நன்மையும் இல்லை. உள்ளுக்கு படுக்கிறது, எப்போக்காச்சும் இருக்கிறது, அது இது ஒன்றுமே சரியில்லை. யுத்த மௌனமாக இருக்கும். தொலை போடுறவங்க எத்தனை பேரும் உள்ளுக்கு இருந்து என்ன சத்தம் பாருங்க, இவ்வளோ பெரிய பாவம். அப்படி இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிற சத்தம் காலை கேட்கணும். அப்போ தான் தொலை வைக்கணும். எங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு அப்படியே தெரியல, நபி மதத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தம் கேட்கணும். கேட்டால் தான் எங்களுக்கு இது சேர்த்தாகும். இது இந்த கொத்துப்பா நான் கேட்குறது கட்டாயம் கேட்போம். கொத்துப்பா இப்போ கொத்துப்பான்ட்டே கண்ணானதெல்லாம் கத்துறாதானே எழுதி கொண்டு இந்த இது மாதிரி பொலிட்டிக்கல் மீட்டிங் என்ன சத்தம். நான் போகிறேன்னா கடைசி தான் போகணும். துவா ஒரு தமிழில் சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு போகுது. போனால் அடுத்தது அரபியில் எல்லோரும் கண்ணன மாதிரி எழுதுறது பழையதில் இருந்துச்சு. தான் இது பண்ணோம். அது இருந்தால் கடைசியில் போயிருப்பேன். அந்த இதில் சஃபுக்கு போகிற நேரத்தில் அப்படியே அது முன்னுக்கே போய்பட்டுருக்கும். நான் கேட்டேன், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் முடிய வரையும் இது பண்ணிப்பாங்க. முதல்ல இக்காமத்து சொன்னால் எழும்ப வேண்டியதுதான். இக்காமஸ்ஸலா சொல்லு சொன்ன உடனே எழும்ப வேண்டியதான். போய் நாங்கள் நின்றோம் இடத்துல. இவனால எங்கட தொழிலுக்கும் கேடு. இப்படி போய் நின்ற உடனே அவனை அதுக்கு போகிறான் போனோடனே இதுக்கு நாங்கள் போய்கொண்டே இருப்போம். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க தொழில் விஷயம். இதெல்லாம் சொல்ல போகிற யாரும் சொல்கிறது இல்லை. அந்த இமாம் அல்லாஹ் அக்பர்னு ருக்குவுக்கு போகிறது இல்லையா, ஒரு நேரத்தில் அதுக்கு முன்னால் போயிடுவாங்க மாமூங்கள். அதெல்லாம் சரியில்லை. அவர் பிரபு போனது பிறகு தான் நாங்கள் போனோம், சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் போனோம். சஜிதாவை போகிறதுக்கு இப்படி ஆகிக்கொண்டே இருப்பாங்க. அவர் அங்கே ருக்குவில் இருப்பார், இவர் சஜிதா போகிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டு இருப்பார்.
என்ன அநியாயம் பாருங்க, முஸ்லீம்கள் நிலைமை எப்படி போச்சுது. வணக்கமும் போச்சு, குணமும் போச்சு, நியாயம் நீதம் நியாயம் ஒன்றுமே இல்லை. இருக்கிற மார்க்க சட்டத்தை அப்படியே மாற்றிக்கிறோம். நல்லாதான் வருங்காலம் என்னதான். வந்து நாட்டுடைய நடப்பு விஷயத்தை பேசலாமா இல்லை மார்க்க சம்பந்தப்பட்டதை பற்றி பேசலாம்னு ஒரு டிபேட் நடத்துகிறாங்களாப்பா துபாயில். சும்மா டிபேட். இது நாட்டு நடப்பை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா இல்லை நாட்டுடைய நன்மை பேசலாம் தானே. அது ஒரு டிபேட்டாக வச்சு நடத்தி எப்படி டிசைட் பண்ணுறீங்க? நாடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு இப்படி இருக்கணும். அதுதான் அதான் அந்த சிரியாவில் தானே நடக்குது, தகராறு நடந்துட்டு இருக்கு சிரியாவில். எங்க அது சூரியான்னு சொல்லுவாங்க, சூரிய நாட்டு அந்த இடத்துல தகராறு நடந்துட்டு இருக்கு. அவங்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எல்லாம் போச்சு. அந்த விஷயத்தை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு சாராருக்கு இது துவா கேட்கலாமா அப்படின்னு அதெல்லாம் சொல்றாங்க. அதில் இல்லை, அது சரி, அது செய்யணும். தேவையில்லாத விஷயங்கள் பேசலாது. ஒரு புத்தி பேசுறது, அவங்க செஞ்சா ஏதாவது பேசினா அதை மோசமாக பேசுறது, ஒரு ஆளை குறித்து பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு சட்டமே இல்லை. கைகால அசைத்து பேசலாது. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அசாவை கையில் எடுத்தால் இந்த கைக்கு இருக்கு, மறுபடியும் இதுக்கு போகுது, இப்படி ஆனது. எங்கே மிம்பர்லேயும் இது கொண்டு தப்பு கட்டணும். சுடுதாட மிம்பரே அது. இப்படி மரியாதையை நாங்கள் நிற்கிறோம், தப்பு கட்டணும். பெரிய மோசம். மிம்பரில் இருக்கிறத மரியாதை இருக்கணும், பேசுகிறது அளவோடு பேசணும், அமைதியாக அளவோடு பேசணும். சுடுதாட இடமே அவங்க பேசின இடம், அவங்களுக்குரிய இடம் இல்லையா. சொல்லாதானே இப்போ மரியாதை இல்லை போச்சு. ஈசா அலிஸ்லாம் தானே போச்சு. எல்லாத்தையும் வகாபி சொல்கிறேன். எங்கே போகுது ஈசா அலிஸ்லாம்? எப்படி பெருசாக 21 வயதிலே போயிட்டாங்க. இவங்க இருந்து கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துட்டாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகணும். ஒரு வேலை முடியலையே, அந்த இது ஒரு வேலை முடியலை. ஈசா ரோகம் தான், அதான் தடவை ரோகம். உலகம் ஓடிக்கொண்டு பெரிய பொலிட்டிக்கல் மீட்டிங் தான். எங்கே பள்ளிக்கு போனேன், சத்தம் பாப்பா. எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு, அதாவது இப்போ எங்கட நாங்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் எல்லாரும் ஒவ்வொரு கொத்துபா முந்தைய எல்லாம் உண்டாயிருந்து. இப்போ எல்லாரும் பிரிக்கிட்டாங்க. புதுத்துறையில் ஒரு பள்ளி, அது தான் எல்லாரும் போகிறது. அந்த பள்ளி தான், வேறு பள்ளியே இருக்குது. இப்போ அங்கே அந்த பள்ளியை அவங்க எடுத்துக்கொண்டாங்க, இங்கே இதில் இந்த பள்ளி எடுத்துக்கொண்டாங்க. கொடைகொடைன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு பள்ளி, பழைய தருவன்னு சொல்லி அதில் பள்ளி. எல்லா இதுலேயும் சும்மா நடக்குது, எல்லா இதுலேயும் சும்மா நடக்குது. அதுக்காக நீ இவர் இங்கே எங்களோட ஊரில் இருந்து கொண்டு சத்தம் போட்டால் எல்லா இடத்துக்கும் கேட்கணும். அந்த சத்தம் போடுறது சிங்கள இதுகள் இருந்துச்சு, அவனுக்கும் கேட்கும் போடுற சத்தம். டிஸ்டர்பன்ஸ், அவனுக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான். அவன் இப்போ ஒரு தடவை என்ன செஞ்சாலும் பெரிய லொரியில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, வந்து உள்ளுக்கு வந்துட்டாங்க இதுக்குள்ள பள்ளிக்குள்ள. அவன் கொஞ்சம் மாதிரியானவன். வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவான், வந்து பேசி காய்ச்சி வந்துருப்பான். அவன் வந்து உள்ளுக்கு வந்துட்டான். காரணம் வேணா அவனுக்கு இருக்கலாம், சுத்தமாக இருக்கும். அவன் பைத்தியக்காரனா, கொஞ்சம் அப்செட் ஆகுது. எங்களுக்குள்ள அளவுக்கு நான் பேசினா முடியும். இதனால தான் பாங்க சொல்லாதேன்னு சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த மாதிரி கத்துறதுனால பாங்கு சத்தமும் அளவோடு வைக்கும். இப்போ இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு, எல்லாம் அளவோடு தான் நிற்குது. ஒரு பள்ளியில் மட்டும் கொஞ்சம் சத்தம் கேட்குது, அதனால் அது போதும் அளவுக்கு. அப்படி இல்லை, நான் நினைக்கிறேன் மாத்திரைக்கு கூட கேட்க மாதிரி 10 மைல் இருக்காரு பாங்கு. இவனுவாலேயே கெடுக்கிறாங்க, எங்களோட முஸ்லீம்கள் தான் கெடுக்குது.
ஒருத்தரம் வந்து அந்த பிரேமதாசர் ஜனாதிபதி இருந்தார். அவர் இருக்கிற காலத்தில் முஸ்லீம்களுக்கு விரோதின்னு தான் நான் நினைக்கிறேன் தான். கடைசியாக முஸ்லீம்களுக்கு நல்ல உதவி செய்கிறவனா மாறிட்டேன். சுடுவேன் இது பட்டு போம் பட்டு தான் நான் அப்போ இந்த அவன்கிட்ட போய் பிக்குகள் எல்லாரும் சொல்லிடுறாங்க, 4 மணிக்கெல்லாம் கத்துறாங்க. இதில் கத்துறாங்கன்னு தான் நான் சொல்கிறது. கேட்கானவான் தான் கத்துறது. கத்துறாங்க பள்ளியில். எங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லை, பெரிய கஷ்டமாக இருக்கு. எத்தனை மணிக்கு? 4 மணி. நான் அந்த பாங்கி சத்தத்தை கேட்டுட்டு தான் எழும்புவேன் 4 மணிக்கு. என் சொல்லிட்டான் பாருங்க. அவங்கள்ட அந்த பாங்கி சத்தத்தை கேட்டு தான் நான் 4 மணிக்கு எழும்புவேன். ஏன் தெரியுமா? அந்த டைமுக்கு நான் எழுப்பினா தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யணும். வேறு மற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு நான் எல்லாம் ரெடியாக இருப்பேன். அந்த நேரத்துக்கு எழுப்பினாரு 4, 5, 6 டைம் போட வேகமாக தானே போகுது. நான் சொல்லிட்டு நீங்களும் 4 மணிக்கு கிளம்ப பழகி கொள்ளுங்கன்னு அந்த பிக்குகளுக்கு சொல்லிக்கலாம். எப்படி சரியா? நான் நல்ல மனுஷன். அதோட ஒன்றும் பேசலன்னு போயிட்டாங்க. அதே ஒரு பக்கத்தில் சரி. நாங்கள் மற்றவங்களோட எத்தனையோ வகை ஜனங்கள் இருக்கிறாங்க. அவன் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. நீங்களே பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிகளில் இந்த ஹதீப்மார் என்ன செய்கிறாங்க, சத்தம் எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு போட்டி. போன அந்த வாரம் ஒரு ஆள் பேசியிருந்தேன். அவரை விட இவர் நல்லா பேச பார்க்குது. அவர் சத்தம் போட்டதை விட இவர் சத்தம் போடுது பார்க்குது. இது என்ன வேலை? இதுதானே அழகாக இருக்கும். அதுதான் அதிக நேரம் பேசவும் கூடாது. பாப்பா போவாங்களாம் திருமண வாசலுக்கு. பாப்பா வந்தோடனே அவங்களை தான் உதவி விடுவாங்களாம். மித்த நேரம் வாங்க மாட்டாங்களாம். 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க. தமிழில் பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இதே சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அப்போ பாபா தொழிக்கிறாங்கன்னு சொன்னால் சனமனே ஓடி வந்துடுவோம். என்னத்துக்குன்னு கேட்டால் அவசரமாக சீக்கிரம் தொழிற்சாங்க. அவங்க சொன்னாலும் சரியாக தான் சொல்லுவாங்க. எது அவசியமோ அதை தான் சொல்லுவாங்க. கண்டதெல்லாம் கதைக்க போகிறதில்ல, கதை சொல்ல போகிறதில்லை. இது கதை சொல்கிறது, இது சரித்திரம் சொல்கிறது. 1 மணி நேரத்துக்கு அதை இழுக்கிறது. இன்றைக்கு அந்த மாதிரியான நிலை தான் வந்துட்டு இந்திய போலீஸ். நீங்கள் குடும்பம் கவனமாக மோடி மோடின்னு சொன்னதுனால இல்லை காய்ச்சல் வந்துட்டு. இப்போ தாடியும் வச்சு இருந்துச்சு. நாளைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இது கூட்டம் இல்லை 7 மணிக்கு போகிறேன். இங்கே எத்தனை மணிக்கு போகணும்? நாங்கள் 7 மணிக்கு 4 மணிக்கு போகணும். அதுதான் 7:10 4 மணிக்கு போகணும். நல்ல பிள்ளை எல்லோரும் நல்லா இருந்து சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு எந்த கூட்டமும் செய்ய முடியாது. இந்த தௌஹீத் சம்பந்தமான விஷயங்களை இப்போ யாருமே இல்லை. இப்போ அதிகமாக பாருங்கள், தௌஹீதுன்னு சொன்னால் இவ்வளோ பேர் தான் எங்களுக்கு இருக்கிறாங்க. தௌஹீத் விஷயத்தில் அதை தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. தௌஹீத் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்து கூட்டங்களில் எல்லாத்தையும் வழங்கப்படுது. கூட்டங்களில் நீங்கள் வழங்காத விஷயங்கள் இருந்தால் நான் வர வரையில் எழுதி வைங்க. அந்த அடுத்த முறை வந்த நேரத்தில் கேளுங்க, கட்டாயம் கேட்கணும். அதுதான் முக்கியம். நல்லா படிக்கணும், படிச்சுட்டே கேட்கணும். தொழில் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லோரும் தொழுகணும். மூளை மாதிரி கட்டாயம் தொழணும். மற்றவங்க தொடக்கூடாது இல்லை, எல்லாரும் தான் எல்லாரும் தொழணும். மார்க்க சட்டம் அது தானே.
எல்லாமே தரும். அதனால் தொழில் விஷயங்களில் கவனமாக கொள்ளணும். மற்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறது அது யுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அதை கொண்டு எங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எங்களுக்கு மட்டும் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தேடுறத விட மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. சலாத்து சொல்லுது முக்கியமான இதுகளில் பிஸ்மில்லாஹி அல்லதி ஓதிவாங்க. குல்லாஹ் ரப்பினா சுல்லாஹ் ரப்பிக்கும் ஓதிவாங்க. அது அல்ஹம்து ஓதிவாங்க. ஃபாத்தியாக்கள் அது வெளிமார்களுடைய இடத்துக்கு போய் ஓதுங்க. இல்லை வெளியில் இருந்து ஓதினாலும் அவங்களுக்கு போத்தான் செய்யணும். ஆனால் வெளிமாறு கூட அனுப்பிச்சி விடுவான்னு முஸ்லீம் அல்ல. இப்படித்தான் இருப்பாங்க. ஃபாத்தியாவை கூடன்னு சொல்லக்கூடாது. வேறு இன்னும் எத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் அதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவங்க அனைவருக்கும் நல்ல வாழ்வு, ஆபத்துக்கள், துன்பங்கள், கொடிய நோய்கள், மோசமான நோய்கள், அதாவது உயிர் கொள்ளக்கூடிய நோய்கள் எதுவுமே நாம் அல்லாஹ் பாதுகாத்து குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் மேன்மையாக்கி வைக்கட்டும். மார்க்க விஷயங்களும் மித்தமாக கவனமானதோடு ஆளுங்களை போல நீங்களும் இருக்கணும். நல்லா அப்படியே சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு